எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சாயிப் அலி கான் இவர் ஒரு நபர் கத்தியால் குத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு. அண்ட் யார் அது? போலீஸும் பிடிச்சிட்டாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சாயிப் அலி கான் ஒரு ஃபேமஸான பாலிவுட் ஆக்டர், ஹிந்தி ஆக்டர். உங்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே முன்னாடி டிவியில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆட் பார்த்துருப்போம். அதில் நடிச்சிட்டு இருந்த ஹீரோ தான் இவர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரீனா கபூரோட ஹஸ்பண்ட். அண்ட் அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, தைமூர் அண்ட் ஜேக். இவர் எங்கே வசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மும்பையில் பாந்தா பகுதியில் சத்குரு சரோட் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், அதாவது 11th ஃப்ளோரும் இவரோட தான், 12, 13 இவரோட தான். ஸோ 11th ஃப்ளோரில் இருக்கார். இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா ஆக்சுவலி ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட். ஸோ இதில் தனித்தனியாக ரூம்ஸ் இருக்குது. கரீனாக்கும் சைஃப் அலி கானுக்கும் ஒரு ரூம் இருக்குது. அண்ட் இவங்களுக்கு 2 பசங்க, அவங்களுக்கும் தனித்தனி ரூம் இருக்குது. ஸோ அந்த பசங்களை பார்க்குறதுக்கு நானி, அதாவது கேர்டேக்கரும் இருக்காங்க தனித்தனியாக ரூமில். ஸோ இவங்கள தான் அந்த வீட்டில் இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 16 ஒரு 2:30 மணி இருக்கும். யூஸ்வலாகவே 2:30 மணி இந்த டைமில் எல்லாரும் என்ன பண்ணுவோம், நல்ல ஆள் தூங்கிட்டு இருப்போம். இந்த டைமில் ஒரு பர்சன் உள்ளே வந்திருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் எக்ஸிட் வழியாக, ஃபயர் எக்ஸிட் அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. ஸோ ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா தப்பிச்சு போகிறதுக்கு இந்த வீட்டில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸிட்டை யூஸ் பண்ணி உள்ளே வந்திருக்கான். ஒரு பையன், அவங்களோட நானி இருக்காங்க. ஸோ அந்த ரூமில் ஏதோ சத்தம் கேட்குது. இந்த நானி முழிச்சுக்கிட்டாங்க. என்னடா அது, இந்த டைமில் ஒரு சத்தம் கேட்குதே, யார் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட போய் பார்க்குறாங்க. அப்போது ஒரு பர்சன் அங்கேருந்து வராரு. ஸோ பார்த்துட்டு ஓகே சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் என்னன்னு கேட்கும்போது இவங்களுக்கு புரியுது, யாரோ திருடன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் தாட் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைய நல்லபடியாக சேவ் பண்ணணும். ஸோ குழந்தை கட்டில் படுத்துட்ருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே பையனுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது, இவங்ககிட்டேருந்து நம்ம பையனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்த வாக்கிலே குழந்தைய தூக்கிட்டாங்க. தூக்கி பின்னாடி வந்திருக்காங்க. வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியல. வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த டைமில் இவர் அந்த நாணியை காயப்படுத்தியிருக்காங்க கத்தியால். ஸோ நானி கத்தியிருக்காங்க. இந்த சத்தம் கேட்கணும், ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, இந்த மாதிரி நானி கத்துற சத்தம், அதுவும் பசங்க ரூம்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு சாயிப் அலி கானும் கரீனாவும் வந்து பார்த்துருக்காங்க. அங்கே ஒருத்தர் கத்தியை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். யோசிச்சு பாருங்க, சாயிப் அலி கான் ஒரு ஃபேமஸான பாலிவுட் ஸ்டார் ஆக்டர், ஒரு ஹீரோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹீரோவாக இருக்கட்டும் எப்படி இருப்பாங்க படத்தில், வெளில வந்தால் முதல்லலாம் அவங்க தான் போவாங்க, சண்டை அப்படி இருக்கும். ஸோ இந்த இன்சிடெண்ட் நிஜமாகவே நடந்திருக்கு. இந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபேமிலியை நீங்கள்லாம் பின்னாடி போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போல்டாக தெப்படுத்து வச்சுருக்காரு. ஸோ எல்லாரையும் சேஃப்டி பண்ணிட்டு இவர் முன்னாடி போயிருக்காரு. இந்த பர்சன், அதாவது கத்தி வச்சுட்ருக்க பர்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருக்கான். சாயிப் அலி கான் வந்து ஃபர்ஸ்ட் பேச்சு தான் கொடுத்துருக்காரு, இந்த பாருப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பர்சன் அதை எதையுமே காது கொடுத்து கேட்காம அவரை கத்தியால் சதக்குன்னு குத்திட்டு எப்படி உள்ளே வந்தானோ அந்த வழியிலேயே ஃபயர் எக்ஸிட் வழியாகவே தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தோன்னே இவங்களாம் பதறி அடிச்சுட்டு கரீனா கபூர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் தான் அவங்களோட, அதாவது சாயிப் அலி கானோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன், இவங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்சிடென்ட் அந்த பையன் பார்த்தோம், ஐயோ அப்பா அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ப்ரியாரிட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது கிளம்புறாங்க. அவங்களோட காரை எடுக்க பார்க்கும்போது கார் ரெடி ஆகலை. அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, கார் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா காயம் அந்தளவுக்கு சீரியஸாக இருக்குது. சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போனால் தான் உயிரை காப்பாற்ற முடியும். உடனே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரிக்ஷா பக்கத்தில் இருக்க ஆட்டோ கூப்பிட்டு கிளம்புறாங்க. ஆட்டோக்காரரும் வேகமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நிறுத்திட்டார். ஸோ வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் இடைவெளி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
ஓகே, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா, லைலாவதி ஹாஸ்பிட்டல். அதாவது அந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஐசியூக்குள்ளே கொண்டு போயாச்சு. டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப தீவிரமான சர்ஜரி நடக்குது. சர்ஜரி முடிச்சுட்டு டாக்டர் வெளில வராரு. ஸோ இந்த பக்கம் கரீனா வந்துட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, வெளில வந்து டாக்டர் சொல்கிறாரு, சைஃப் அலி கானுக்கு 6 தடவை கத்தியால் குத்திருக்காங்க. அதுலேயும் ஒரு காயம் ஸ்பைனல் காலில் 2.5 இன்ச் அளவுக்கு கத்தி உள்ளே இறங்கியிருக்கு. ஃப்ளூயிடையும் டேமேஜ் பண்ணியிருக்கு. ஃப்ளூயிட் வெளில வந்திருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக தாக்கியிருக்கான்னு சொல்லிட்டு. பட் டாக்டர் அவரோட உயிரை காப்பாற்றிட்டாங்க. ஸோ சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு அவரோட உயிருக்கு இப்போ எந்த ஆபத்தும் இல்லை. அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டார். ஸோ இப்போ சேஃபாக இருக்கார். இன்னும் கொஞ்சம் நாள் டிஸ்சார்ஜுமே ஆயிடுவார். ஸோ அவரோட ஃபேன்ஸ் யாரும் கவலைப்படாதீங்க, அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த இன்சிடென்ட் மீடியா ஃபுல்லாக ஃபயர் மாதிரி பரவிடுச்சு. ஏன்னா ஒரு ஆக்டர் அவரோட ஹவுஸில் உள்ளே போய் ஒருத்தன் கத்தி குத்திருக்கான்னா அப்போ சாதாரண வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அவங்க உயிர் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி. அது மட்டும் கிடையாதுங்க, சைஃப் அலி கானை எதுக்கு இந்த அளவுக்கு கொடூரமாக குத்தணும், அதாவது கொலை பண்ணுற நோக்கத்தோட. அண்ட் கரீனா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இவன் எந்த ஒரு நகையுமே திருடலை. அப்போ நகையை திருட்டு போகல அப்படின்னா இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்கான்னு இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இவன் கொலை பண்ணுற முயற்சியில் தான் உள்ளே வந்தானா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி. நாளைக்கு அந்தளவுக்கு பெரிய காயம் இல்லையே, சைஃப் அலி கானுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய காயம், வேணும்னே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு சந்தேகம் நிறைய எழும்பிடுச்சு. ஸோ இதுக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஏகப்பட்ட பேர் கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது போலீஸை யோசிச்சு பாருங்கள். மும்பையில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தோன்னே எல்லாரும் என்ன கேட்பாங்க, மும்பை போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்த குற்றவாளியை பிடிக்காம. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். மும்பை போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 35 டீமை அரேஞ்ச் பண்ணி, அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஒரு ஆள் 2 பேர் கிடையாது, 35 டீமை அமைச்சு எல்லா இடத்துலையும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு க்ரைம் இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க. என்ன நடந்துச்சு, ஒரு குற்றவாளி எப்படி வந்தான், எப்படி போனான், அந்த மாதிரி போய் சர்ச் பண்ணும்போது இவன் வந்துட்டு முன்னாடி இருந்தால் வரல, பின்னாடி இருந்தால் வரான், அதுவும் லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்தான், எக்ஸிட் கேட் வழி, அதுவும் ஃபயர் எக்ஸிட் மூலமாக வந்துட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துருக்காங்க. இவனோட ஃபேஸ் ஒரு கேமராவில் சிக்கியிருக்கு. ஸோ அந்த கேமரா ஃபுட்டேஜை பார்த்ததும் ஓகே இவன் தான் திருட. இவன் பார்த்தீங்க அப்படின்னா செப்பல் எதுவுமே போடலையா, அந்த அளவுக்கு வேகமாக வந்து அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டான். ஸோ அப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் திருடனாக தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ பிளான் போட்டு உள்ளே வந்து கத்தியால் குத்தி தப்பிச்சும் போயிருக்கான். ஸோ போலீஸ் தேடிட்டுருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்குது, அதில் அவனோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை ஆதாரமாக வச்சு எல்லா இடத்துலையும் தேடிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை யாரை பார்க்குறீங்கனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தேடிட்டு இருக்கும்போது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பிடிக்கிறாங்க. இவராக தான் இருக்குமோ இந்த சிசிடிவி ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் கைலாஷ் அப்படிங்கிற ஒருத்தரை பிடிக்கிறாங்க. இவர் எங்கே பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு கொல்கத்தா ரயில். ஸோ அந்த ரயிலில் இவரை வந்துட்டு ஜானேஸ்வரி எக்ஸ்பிரஸ், ஓகே, அந்த ரயிலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குற்றவாளி இவர் தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க சண்டிகர் போலீஸ். ஸோ பிடிச்சிட்டு இவர் மும்பை போலீஸ்கிட்ட ஹேண்டில் பண்ணிவிட்டு இவர் தான் குற்றவாளியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஆகாஷ் குற்றவாளி இல்லை அப்படின்னு தெரிய வருது. அந்த டைமில் இன்னொரு படை, அதாவது இன்னொரு தனிப்படை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரை எங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு பக்கத்தில் தானேங்கிற இடத்துல வந்துட்டு ஹீரா நந்தினி அப்படின்னு ஒரு எஸ்டேட் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மெட்ரோ வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே நிறைய பேர் வந்துட்டு கேம்ப் ஏற்படுத்தி தங்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கே ஒருத்தன் மறைமுகமாக ஒழிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இவன் தான் குற்றவாளியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிக்கிறாங்க. பிடிச்சி மும்பைக்கு கொண்டு வந்துடுறாங்க. மும்பை போலீஸ் அவனை கஸ்டடியும் எடுத்துடுறாங்க. ஸோ இவனை விசாரிக்கிறதுக்கு கோர்ட்டும் 5 நாள் கஸ்டடி பர்மிஷன் கொடுக்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் முகமது ஷரீஃப் இஸ்லாம் ஷக்ஷத். இவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவர் வந்து இந்தியா நேட்டிவ் கிடையாது, இவர் ஒரு பங்களாதேஷியான ஆள். போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரை விசாரிக்கும் போது இவர் வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு ஓடிட்டாரு. அதாவது கத்தியால் குத்திட்டு தப்பிச்சு போயிட்டான். நியூஸையும் பார்த்துட்டே இருந்திருக்கான். ஸோ பயத்தில் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஆனால் இவனை நாங்கள் பிடிச்சிட்டோம். இவனோட பேர் முகமது சாரிஃப் இஸ்லாம். ஆனால் இவன் இந்தியாவில் என்ன பேரை யூஸ் பண்ணானா விஜய் தாஸ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியில் இவன் வந்திருக்கான். இங்கே வந்து ஒரு தானிக்கு பக்கத்தில் உள்ள பாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்துட்டு அதாவது இந்த ஹவுஸ் கீப்பிங் ஏஜென்ட் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு 5 to 6 months தான் இவன் இந்த வேலை தான் பார்த்தான் அப்படின்னு ஒரு தரப்பில் சொன்னாங்க. பட் லாயர் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் சொல்கிறது உண்மை கிடையாது. இவன் வந்து 5-6 மாதம்தான் ஆகுதெல்லாம் இல்லை. இவன் வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட், சட்டவிரோதமாக பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்த ஆளும் கிடையாது. இவர் வந்து ஒரு 7 to 8 வருஷம் இருக்கும். இவரோட பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நேற்று தான் அந்த திருடனை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி விசாரித்ததில் இவன் விஜயதாஸுங்கிற பேரை வச்சுட்டு ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. இவன் வந்தே ஒரு 5-6 மாதம் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் லாயர் இல்லை, இவன் வந்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய்னே தெரியாது. ஆக்சுவலி இந்த கேஸில் நிறைய கேள்வி இருக்குது. இவன் ஏன் உள்ள வந்தான், எதுக்கு இத்தனை தடவை சைஃப் அலி கானை தாக்குனா, நானும் ஏன் தாக்கலை, ஒருவேளை கொலை மோட்டில் தான் வந்தானா, திருடனாக இருந்தால் ஏன் நகையை திருடலை அப்படின்னு எக்கச்சக்க கேள்வி. அண்ட் இப்போது குற்றவாளியை பிடிச்சதுக்கப்புறமும் நிறைய கேள்வி. ஸோ இந்த கேள்வியெல்லாம் வந்துட்டு இன்னும் பெருசாக எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. உண்மையாகவே இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக விஜயதாஸ்னு பேரை மாற்றிட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தானா, இது ஒரு பிளான்டு மர்டரா இல்லை பிளான்ட் திருட்டா, எதுவுமே தெரியல. போலீஸ் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிசிடிவி கேமராவில் ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது, அவரோட ஃபேஸ். அண்ட் குற்றவாளியை பிடிக்கும்போது ஒரு ஃபேஸ் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதில் எங்கன்னா மேட்ச் ஆகுது. இவரை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கே, இவரை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கே. ஓகே, இந்த நோஸ் மட்டும்தான் கிட்டத்தட்ட சேமாக இருக்கான். இது யார் உண்மையிலே இவர் தான் குற்றவாளியா? பிகாஸ் ஏற்கனவே ஒருத்தரை பிடிச்சி வெளில விட்டாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தரை பிடிச்சி வெளில விட்டாங்க. இவராக தான் இருக்குமோ அப்படின்னு. பிகாஸ் இந்த குற்றவாளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்துட்டு அப்போ தான் வந்தான், அதுக்கப்புறம் ஒரு சட்டையை மாற்றிட்டு போயிட்டான். இவன் வந்து ஹேர் ஸ்டைலை மாற்றுறதா இருக்கட்டும், இவனோட ஃபேஸை மாற்றுறதா இருக்கட்டும், அதாவது இவன் தான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி சிசிடிவி ஃபுட்டேஜில் அவனோட ஃபேஸ் இருக்குன்னு அவனுக்கும் தெரியும். ஸோ கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு அவனோட ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டே இருப்பான். அதனால தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக அவனை விசாரித்து உண்மையை வர வைப்பாங்க. இது ஒரு 70 ஹார்ஸில் நடந்துருச்சுங்க. இன்சிடென்ட் நடந்த ஒரு 70 ஹார்ஸில் குற்றவாளியும் பிடிச்சிட்டாங்க. இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு ஃபேமஸான ஆக்டர். அதனால் 35 தனிப்படை அமைச்சு போலீஸ் தீவிரமாக வேலை பார்த்து குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். போலீஸ் சைட்லேயும் யோசிச்சு பாருங்கள், ஒரு மும்பை அப்படிங்கிற ஒரு பெரிய சிட்டியில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் மும்பை போலீஸை தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ சேஃப்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்காண்டியாச்சும் போலீஸ் அவங்க வேலையை பார்க்கணுன்னு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்குது. இது மீடியாவில் ரொம்ப வைரலானனால நம்மளுக்கு எல்லாருமே இதை பற்றி பேசுகிறோம். இதை பற்றி பேசாத நிறைய மிஸ்ட்ரியும் இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ என் சேனலில் நான் போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.